மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே, இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. அன்னை இங்கு நம்மை அழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். அன்னை இங்கு நம்மை அழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தம் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. அன்னை இங்கு நம்மை அழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். அன்னை இங்கு நம்மை அழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். நம் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வாரமானது குட் ஷெப்பர்ட் சண்டே என்று நாம் சொல்லுகிறோம். அதற்கு ஏற்றாற்போல அன்னையர் தினமும் இந்த வாரம் நாம் கொண்டாடுகின்றோம். நாம் முன்னுரையிலே கேட்டது போல எவ்வாறாக ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஆயனாக நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறார், அதே போல ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தைகளை அந்த நல்ல ஆயனாக நல்ல அன்னையாக பாதுகாத்து பராமரித்து வருகின்றார்கள். இந்த நாளிலே நாம் அவர்களுக்காக நன்றி கூறி இந்த திருப்பலியிலே சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த திருப்பலியிலே தகுந்த முறையில் கலந்து கொள்ள நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் இறைவனுடைய பாதத்திலே வைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள சகோதர சகோதரிகளே, ஏனெனில் சிலராலும் சொல்லாலும் சொல்லாலும் கடமை பாவமே பாவமே சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவர்
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜனங்களிலே இறைவனுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. இந்த திருப்பலியானது நன்றி திருப்பலியாக அலெக்ஸ் ராயன், ஜெயராயன் அவர்களுடைய குடும்பத்தினரால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அவர்களுடைய 23வது திருமண நாளுக்கு நன்றிக்குரிய அறுதியாளாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலுமாக இங்கு கூடியுள்ள அனைத்து அன்னையர்களுக்காகவும், நம்முடைய இந்த திருச்சபையை சார்ந்த சமூகத்தை சார்ந்த அனைத்து இன்றைக்கு வர முடியாத அனைத்து அன்னைகளுக்காகவும் நாம் இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றீர். அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அவர் மக்கள் அவர் நீக்கும் மாடுகள். நாம் அவர் மக்கள் அவர் நீக்கும் மாடுகள். நீக்கும் மாடுகள் அவர் நீக்கும் மாடுகள். நாம் அவர் மக்கள் 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 அவர் நீக்கும் மாடுகள். மேய்க்கும் மாடுகள் அவர் மேய்க்கும் மாடுகள். அவர் மக்கள் அவர் மேய்க்கும் மாடுகள். நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் மாடுகள். நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் மாடுகள். நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் மாடுகள். மேய்க்கும் மாடுகள் அவர் மேய்க்கும் மாடுகள். நாம் அவர் மக்கள் 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 அவர் மேய்க்கும் மாடுகள். மேய்க்கும் மாடுகள் அவர் மேய்க்கும் மாடுகள். இரண்டாம் வாசகம். அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை நீக்கும், வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 9 மேலும் 14 முதல் 17 முடியும். யோவான், நான் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குறுத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். மூப்பர்களுள் ஒருவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின்
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்லாயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மான்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றைத் தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலைப்பாட்டேன், அவை என்றும் அறியாமல் அவற்றை எனது கையிலிருந்து கொள்ளலாம். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ளுகிறார். நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றோம். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்திலே 4வது வார பாஸ்கா காலம் ஒவ்வொரு வருடமும் நல்ல ஆயன் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. குட் ஷெப்பர்ட் சண்டே என்று சொல்கிறோம். அன்றைய நாளிலே குருக்களுக்காகவும் குருக்கள் கன்னியர்கள் அப்படியாக இந்த தேவ அழைத்தலிலே சேர்வது, மக்கள் சேர வேண்டும் என்பதற்காகவும் இன்றைய நாளிலே சிறப்பாக ஜெபிக்கப்படுகின்றது. ஆகவேதான் ஒவ்வொரு 4வது வாரமும் வாசகங்களும் நமக்கு அந்த நல்ல ஆயனை பொருத்தி தான் நமக்கு வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் யோவான் நற்செய்தி அதிகாரம் 10வது அதிகாரம் நல்ல ஆயனை பற்றி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நல்ல ஆயன் யார் என்பதை நாம் நன்கு அறிவோம். இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அந்த இஸ்ராயல் குலத்திலே, யூத குலத்திலே வாழும் பொழுது இங்கு ஆடு மேய்ப்பவர்கள் அவர்கள் நிறைய பார்த்திருக்கிறார். அதனால்தான் அவர்களுக்கு பொருந்துமாறு அவர் தன்னையே ஒரு மேய்ப்பனாக அவர் அவர்களுக்கு காண்பிக்கிறார். அந்த ஒரு மேய்ப்பனுடைய வேலை என்ன? ஆடுகளை நல்ல முறையில் கவனித்துக் கொள்வது, எந்த ஒரு தீங்கும் அவர்களுக்கு விடக்கூடாது, யாரும் அவர்களை வந்து விலங்குகளோ யாரும் அவற்றை வந்து அழிக்கக்கூடாது என்று பாதுகாப்பு கொடுக்கப்படுவதுதான் முக்கியமான ஒரு வேலையாக இருக்கிறது. To give protection and care to the sheep. அதுதான் முக்கியமான ஒரு வேலையாக இருக்கு. ஆயனுடைய வேலை, நல்ல மேய்ப்பனுடைய வேலை அந்த ஆடுகளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதனால்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என்று சொல்லுகிறார். He doesn't say ஆடுகள் என்று சொல்வதில்லை, or the sheep என்று சொல்வதில்லை, என் ஆடுகள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் ஒவ்வொரு ஆடுகளையும் தனதாக அவர் ஆக்கிக் கொள்கிறார். நாம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவர் தனது மகனாக, தனது மகளாக, தனது மக்களாக ஆக்கிக் கொள்கிறார். அதனால்தான் என் ஆடுகள் என்று சொல்கிறார். என் மக்கள், என் சகோதரர், என் சகோதரி என்று ஆண்டவர் இங்கு நற்செய்தியை கொடுத்திருக்கிறார். அந்த என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிமடுக்கின்றன என்று சொல்கிறார். அப்ப நாம் யாரெல்லாம் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்கிறோம், நாம் ஆண்டவருடைய
வாழுவதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய குரலுக்கு செவிமடுக்க வேண்டும். அவருடைய குரலை நம்ம எங்கே பார்க்கிறோம்? நற்செய்தியில தான் பார்க்கிறோம். நற்செய்தியில தான் ஆண்டவருடைய இயேசுவுடைய குரல் முழுமையாக. அதனோடு சேர்ந்து ஆண்டவருடைய குரல் நம்முடைய உள்ளத்திலும் இருக்கிறது. எப்பெல்லாம் நாம் தவறு செய்ய முன் வருகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் தீங்கு செய்ய நினைக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் தனது ஆவியின் வழியாக நமக்கு உறுதிப்படுத்துகிறார். இதை செய், இதை செய்யாதே என்று சொல்கிறார். பல வேளைகளிலே நாம் நற்செய்தியின் முன் நாம் கேட்பதில்லை. இந்த நமது உள்ளத்திலே இருந்து வரக்கூடிய அந்த குரலையும் இருக்கும் நாம் செவிமடுப்பதில்லை. அதனால்தான் இந்த நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய நாட்டிலே, நம்முடைய இந்த உலகத்திலே பல கொடுமைகள், தீமைகள், wars and everything is happening. ஏனென்றால் நாம் ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுக்காமல் இருக்கிறோம். இயேசு நம்மை நமது ஆடுகள் என்று சொல்லுகிறார், என்னுடைய ஆடுகள் என்று சொல்லுகிறார், என்னுடைய மந்தை என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் அந்த மந்தைக்கு உகந்த மக்களாக நாம் வாழ்வதில்லை. அதனால்தான் இன்று பல வகைகளில் பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். ஏனென்றால் அந்த ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், அவை என்னுடைய குரலுக்கு செவிமடுக்கும். They listen to my voice. And it is very important. நம்ம ஆடு மேய்க்கிறவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும், இந்த அந்த காலங்களிலே அவர்கள் காலையில் எழுந்த பிறகு எல்லா ஆடுகளுமே அங்கு ஒரே ஒரு தொட்டி தான் இருக்கும். எல்லா மந்தையினுடைய ஆடுகளும் அந்த தொட்டிக்கு தான் அவர்கள் தண்ணீர் எடுக்க செல்வார்கள். They go to drink water. But as soon as the shepherd makes a sound, even though the sheep are from different shepherds, belong to different shepherds, but as soon as they hear the voice of that particular shepherd, only those sheep move towards that particular shepherd. So that is the beauty of being a shepherd and the sheep. And so the sheep really recognizes the voice of the shepherd. And therefore, even in the midst of so many, they know this is my master, so I must do. அதே தான் ஒரு உதாரணமாக ஆண்டவர் எனக்கு சொல்கிறார். நாமும் ஆண்டவருடைய மந்தையாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய குரலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். மிகவும் அழகாக இன்று நாம் அன்னையர் தினமாகவும் கொண்டாடுகிறோம். அந்த அன்னையினுடைய ஒரு சிறந்த ஒரு குவாலிட்டி என்று சொன்னாலும் கூட இது நம்முடைய குழந்தைகளை நல்வழிகளில் பாதுகாத்து வழிநடத்துவது, குழந்தைக்கு தேவையானதை செய்வது. நாம் ஒரு குடும்பம் என்றால் தாய் தந்தை என்று கண்டிப்பாக நாம் சொல்கிறோம். இருவருமே மிகவும் முக்கியமானவர்கள் ஒரு குடும்பத்திற்கு. ஆனாலும் தாயினுடைய அந்த இடமானது மிகவும் ஒரு சிறந்த இடமாக இருக்கு. எவ்வாறாக ஆண்டவர் ஒரு நல்ல மந்தையாக இருக்கிறாரோ, நல்ல ஒரு மேய்ப்பனாக இருக்கிறாரோ, அதே போலதான் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அந்த தாயானவர் ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். தாம் குழந்தைக்கு என்ன தேவை, நம்மளுடைய குழந்தையினுடைய இன்னும் எப்படி முன்னேற வேண்டும், அவர் பெறுகிற காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் எப்போதுமே யோசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆயனாக நம்முடைய தாய்மார்கள் அன்னையர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளிலே நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஒவ்வொரு அன்னைகளுக்காகவும் அன்னைமார்களுக்காகவும் கிராண்ட் மதர்ஸ்க்காகவும் we need to be really grateful and thankful to them. இன்றைய நாளிலே அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் மேலும் மேலும் நம்முடைய தாய்களையும் நாம் அனைவரையும் ஒரு நல்ல மெய்ப்பனாக நல்ல மந்தையாக இருக்கும்படியாக அருளும் ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சி மன்றாடுவோம். நாம் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி
மூலம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். Dear brothers and sisters, Jesus is our good shepherd who calls each of us by name. Trusting in his love and care, we lift up our prayers to our Heavenly Father. For our Holy Father Pope Leo, in thanksgiving to Almighty God for the election of Pope Leo XIV, that the Holy Spirit may strengthen him, so that he could strengthen the Church. May they lead the Church like Jesus the Good Shepherd, with love, wisdom, and courage. We pray to the Lord. Lord, hear our prayers. For all mothers, grandmothers, and those who care for others, for their mother's heart, may God bless them for their love and sacrifice, and may they be restored and nurtured. We pray to the Lord. Lord, hear our prayer. Children who are missing their mothers or who live orphaned, may they be comforted by parents who love and never lose a son. We pray to the Lord. Lord, hear our prayer. For the poor, the sick, and those who are sad or worried, may Jesus, the good shepherd, lead them in healing, strength, and love. We pray to the Lord. Lord, hear our prayer. For all of us gathered at this Mass, we always listen to the voice of Jesus, follow him and care for one another in kindness. We pray to the Lord. Lord, hear our prayers. We pray in thanksgiving for Alex Ryan, Jay Ryan, who offered this Mass, as they give thanks to God for all the blessings they received. May God continue to bless them with all the necessary graces and bless them with good health of mind and body. For them and for their family, let us pray to the Lord. Lord, hear our prayers. Heavenly Father, we thank you for sending us Jesus, our good shepherd. Hear the prayers of your children and bless all our mothers. Help us to stay close to Jesus always. We ask this through Christ our Lord. Amen. இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா, இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா.
தரவா பொருள் தரவா என்னை தருவே எல்லாம் தருவே உன்னை தரவா பொருள் தரவா என்னை தருவே எல்லாம் தருவே இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா அனைத்து உலகின் நிறையவனே உன் அருட்பெருக்கின் கொடை தர வந்தோ அனைத்து உலகின் நிறையவனே உன் அருட்பெருக்கின் கொடை தர வந்தோ நிலத்தின் விளைவையும் உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் தருகின்றோ நிலத்தின் விளைவையும் உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் தருகின்றோ இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா உன்னை தரவா பொருள் தரவா என்னை தருவேன் எல்லாம் தருவேன் உன்னை தரவா பொருள் தரவா என்னை தருவேன் எல்லாம் தருவேன் இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது திருப்பெயரின் அனைத்து நலனுக்காகவும் பொதுப்பலியின் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களித்து செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து முது திருமகன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
what is in your hand, put it back, and 3 of you please kneel down. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆஸ்கர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறை இயேசுவின் அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ நமது தேவன் உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா குணமடையும். இனிய உணவிற்கு இறை குலமே நாம் இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு இறை குலமே நாம் இணைந்தே சென்றிடுவோம். பன்னிரு சீடர்களை பந்தியிலே அமர்த்தி, பன்னிரு சீடர்களை பந்தி
அன்புடனே கொடுத்து அப்பத்தினை எடுத்து அன்புடனே கொடுத்து இது என் உடல் என்றார். எல்லோரும் உண்ணும் என்றார். இது என் உடல் என்றார். எல்லோரும் உண்ணும் என்றார். இறைவன் அழைக்கின்றார். இனிய உணவிற்கு இறைக்குலமே நாம் இணைந்தே சென்றிடுவோம். ரசத்தை கையிலெடு, என் ரத்தம் என்றுரைத்தார். ரசத்தை கையெடுத்து என் ரத்தம் என்றுரைத்தார். எல்லோரும் பருகுவீர். எந்நாளும் வாழ்ந்திடவே. எல்லோரும் பருகுவீர். எந்நாளும் வாழ்ந்திடவே. இறைவன் அழைக்கின்றார். இனிய உணவிற்கு இறைக்குலமே நாம் இணைந்தே சென்றிடுவோம். மன்றாடுவோமாக. நல்ல ஆயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்ட உம் ஆடுகளை நிலையான பசும்புல் வெளியில் கூட்டிச் சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். Let's have the church announcements. Today's second collection is for the Diocesan Priest Retirement Fund. During these unprecedented times, many are hurting and need our assistance, including our elderly priests. We encourage our continued support of this vital appeal, which cares for those Catholic priests who have served for decades in the Diocese of San Jose in their later years. Throughout the Diocese of San Jose, priests serve as good shepherds to their flocks. There are 48 retired priests in the diocese and 92 others currently serving on parishes and other diocesan assignments. In addition, the diocese has 40 priests reaching retirement age at 70 years old in the next 15 years and 9 in the next 5 years. Thank you for your generosity. We are happy to report the 13th week of ADA 2025 campaign results, with 9 families pledging a total amount of $2,630 for a total pledged amount of $145.25. Given this result, we are $60,623 above the diocesan goal of $84,402. So thanks to all of you who already made your pledge. We still want to encourage 100% participation from all families attending masses here, because all new pledges received from now on will be reimbursed to our parish. Thank you all for your support. Last week, our Sunday collections for the parish totaled $15,703, which includes $5,356 of the second collection for the
building fund. The parish week-to-week financial report is available on the parish webpage and the weekly bulletin. Thank you. And volunteers and everyone, and for our choir, the men's, dad's choir or men's choir, whatever that we have. So we want to give them thanks. Let's give big hands for them for all taking all the efforts. Thanks to all the musicians, Raja for technical work and everything. We also want to thank, there's dinner after the Mass today at the church hall. Those of you who prepared dinner, did you prepare or buy? You prepared. So that also dads and men have prepared. So thank you for taking this initiative to prepare this food. Hopefully it will be tasty. Thanks be to God. Then இயேசுவில் பிரியமானவர்களே, we want to have a special blessing for all the mothers present here. So after the final hymn or before the final hymn, we invite all the mothers to come forward in front of the altar for the special blessing. Let's kindly stand for the final blessing. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. We invite all the mothers to come forward. And I would like to make one more announcement. Please, mothers, come. Please come forward. அகிலத்தை காட்டி அன்பாக ஊட்டி அரவணைத்து காக்கும் என் அன்னையே, இல்லத்தின் மொழியாய் எல்லோர்க்கும் உழைக்கும் ஓய்வொன்றை அறியாத என் அன்னையே, அன்னையின்றி எந்த உயிரும் உலகில் இல்லையே, அன்னை அன்பு இல்லை என்றால் உலகம் இல்லையே, அன்னையின்றி எந்த உயிரும் உலகில் இல்லையே, அன்னை அன்பு இல்லை என்றால் உலகம் இல்லையே, நன்றி கூற வார்த்தை இல்லையே, அன்னையே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, அகிலத்தை காட்டி அன்பாக ஊட்டி அரவணைத்து காக்கும் என் அன்னையே. அன்பான இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் ஆண்டவரே. அன்பான தேவனே, நீரே எங்களுக்கு தாயாக தந்தையாக இருக்கிறீர். நீர் தாமே எங்களை படைத்தீர், எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறீர். எங்களை இங்கே வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே எங்களுக்கு பாதுகாக்க, எங்களுக்கு அன்பு கொடுக்க, எங்களுக்கு ஆசீர் கொடுக்க, எங்களை நல்ல முறையில் வழிநடத்த குடும்பத்தை கொடுக்கிறீர். இந்த குடும்பத்திலே அன்னை தாய் என்பவள் மிகவும் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறார் ஆண்டவரே. அந்த தாயின் அன்னையருடைய தினத்தை இந்த வாரம் நாங்கள் கொண்டாடுகின்றோம். இங்கே கூடியிருக்கக்கூடிய எங்களுடைய அன்பான அன்னைமார்களை, தாய்மார்களை உம்முடைய பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் அனைவரும் உம்முடைய கொடைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய தாய்கள். இவர்கள் வழியாக நீர் இந்த உலகத்திற்கு, அவருடைய குடும்பத்திற்கு, அவருடைய குழந்தைகளுக்கு பல வகைகளில் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா.
இவர்களை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர்களுக்கு நல்ல உடல் சுகமும் உள்ள சுகமும் கொடுத்து நீதாமே அவர்களுக்கு தேவையான நல்ல வரத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் உம்மை போல ஒரு நல்ல மேய்ப்பனாக தன்னுடைய குடும்பத்திற்கு நல்ல பாதுகாவலராக அன்னையாக தாயாக பாசம் மிகுந்தவராக பக்தி மிகுந்தவராக விசுவாசம் மிகுந்தவராக அவர்கள் தன்னுடைய வாழ்வையும் தன்னுடைய குடும்பத்தின் வாழ்வையும் வழிநடத்த இவர்களுக்கு அருளும் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய சிவம் கேளும் ஜீவனுள்ள அன்பாக ஊட்டி அரவணைத்து காக்கும் என் நன்மையே இல்லத்தின் மொழியாய் எல்லோருக்கும் உழைக்கும் போய் ஒன்று அறியாத என் நன்மையே அன்னையின்றி எந்த உயிரும் உலகில் இல்லையே அன்னை அன்பு இல்லை என்றால் உலகம் இல்லையே அன்னையின்றி எந்த உயிரும் உலகில் இல்லையே அன்னை அன்பு இல்லை என்றால் உலகம் இல்லையே நன்றி கூற வார்த்தை இல்லையே அன்னையே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே அகிலத்தை காட்டி அன்பாக ஊட்டி அரவணைத்து காக்கும் என் அன்னையே புகழுக்குரிய உயிரிடு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. இயேசு போற்றி, மரியே போற்றி, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். கரத்தோடு போர் அவள் அன்பை பாடிடுவோம் அவள் அன்பை பாடிடுவோம் அன்னைக்கு கரம் குவிப்போம் அவள் அன்பை பாடிடுவோம் அவள் அன்பை பாடிடுவோம் இறைவன் குரு கொடுத்தார் அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார் கன்னிமையில் இறைவன் குரு கொடுத்தார் அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார் மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தான் மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தான் தினம் அவள் புகழினை பாடிடுவோம் அன்னைக்கு கரம் குவிப்போம் அவள் அன்பை பாடிடுவோம் அவள் அன்பை